ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் தோசை செஞ்சுருப்பீங்க. எக் சப்பாத்தி செய்வோமா? எக் சப்பாத்திக்கு நம்ம எப்பவும் போல் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே போட்டு பெப்பரு, மிளகாய் பொடி எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஆம்லேட்டுக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் குட்டி குட்டி சப்பாத்தியாக போட்டேன். உங்களுக்கு சப்பாத்தி பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் முட்டையோட அளவை கூட கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி சிறுசாக இருந்ததுன்னா முட்டையோட அளவை கம்மியாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிட்டு சப்பாத்தி மேலே போட்டு நல்லா கைட்டு ப்ரெஷ் லேசாக அமுக்கி விட்டிங்க அப்படின்னு நல்லா ஒட்டிக்கும். அந்த டைமிங்கில் லேசாக நம்ம அடுப்பு கொஞ்சம் கூட்டி வைக்கணும் ஸ்டவ்வை. அப்படின்னா தான் கொஞ்சம் அந்த டக்குன்னு சூடாகி நல்லா ஒட்டி சூப்பராக வரும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விட்றது வித்தியாசமாக? என் பையனுக்கு பிரெட் ஆம்லேட் கணக்காக கொடுத்து விட்டா ஆம்லேட் தனியாக சப்பாத்தி தனியாக சாப்பிடுவான். நான் சப்பாத்தியை இங்கெல்லாம் சப்பாத்திக்குள்ளே எக் ரோல் வச்சு கொடுத்து விடுவாங்க. தனித்தனியாக என் பையன் பிரித்து சாப்பிடுவான். அதுக்காக தான் இப்படி பண்ணி கொடுப்பேன். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.